யூனிவர்ஸில் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தூரத்தில் இருக்க பொருட்களோட கடந்த காலத்தை நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா, அந்த பொருளோட வெளிச்சத்தை வச்சு பல கோடிக்கணக்கான தூரத்தில் இருக்க ஒரு பொருளோட வெளிச்சத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் இப்போ எப்படி இருக்கோ அதை நம்ம பார்க்கல, அந்த பொருளோட கடந்த கால வெளிச்சத்தை தான் நம்ம பார்க்குறோம். ரீசன் என்னன்னா, அந்த பொருளிலிருந்து வெளியே வந்த வெளிச்சம் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு டைம் ஆகும். இதுக்கு காரணம் லைட், அதோட வேகம் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் போகும். ஸோ நீங்கள் ஸ்பேஸில் பார்க்குற வெளிச்சத்தில் இப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு தெரியறதுக்கு டைம் ஆகும். எக்ஸாம்பிளாக நம்ம சூரியனை எடுத்துக்கோங்க. அதோட வெளிச்சம் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அப்போது நம்ம லைவாக பார்க்குற சூரியன் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது. சூரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வெறும் கண்ணால் பார்க்குறோம். இதுவே ரொம்ப தூரத்தில் இருக்க பொருட்களை பார்க்கணுன்னா தொலைநோக்கிகளை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி 13 பில்லியன் ஆண்டுகள் பழமையான வெளிச்சத்தை புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் காஸ்மிக் டைம் மெஷின். ஒளியோட பயண நேரத்தை பயன்படுத்தி கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கறது.